Shri Krishna, Shri Krishna, Shri Krishna, Shri Krishna. Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwaraha, Guru Sakshat Param Brahma, Tasmai Shri Gurave Namaha, Tasmai Shri Gurave Namaha. हरि ओम तत्सत श्री रामगीता 39வது श्लोकम् श्रीराम उवाच इच्छादिरागादिसुखादिधर्मिकाः सदा धियः संसृतिहेतवः परे यस्मात् प्रसुप्तौ यदभावतः परः सुखस्वरूपेण विभाव्यते हि नः. தெரியறது இல்லை, இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. தெரியறது இல்லை, ஆனா இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. இது சிக்கல், நம்முடைய பிரச்சனை. இது சாஸ்திரம் பல வகையா, வேதாந்தம் சத்தியம் இருக்கு, சத்தியம் என்பது பிரம்மம், பிரம்மம் என்பது சைத்தன்யம், அந்த சச்சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்லி அது நீதான் அனி சொல்றது. ஏதோ இருக்கே, சத்து இருக்கு, சித்தி இருக்கு, ஆனந்தம் இருக்கேன்னு அங்க வரைக்கும் எது சொல்லிட்டு மேலோட்டமா கேட்டுட்டு போயிட்டே இருப்போம். அது நாதான்னு சொல்லும் போதுதான் இன்னும் கஷ்டமா இருக்கு. எப்படி சார் அது எங்க இருக்குன்றீங்க? என்ன அது எனக்கு தெரியறது அப்படி இல்லையே. அத்தாப்பா, உனக்கு தெரியறது சத்தியம் இல்ல, சத்தியம் என்பது தெரியாத போல் இருக்கு. என்ன நடக்கிறது, என்ன சொல்றீங்க? ராமருக்கே இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் வந்துச்சு. உண்மையானது, நித்தியமானது, சத்தியமானது, ஏகமானது, சாரமானது அது ஏன் தெரியாமே வேற என்னென்னமோ தெரியறது, வேற என்னென்னமோ தான் நினைச்சுக்கிறோம் நம்ம எல்லோரும். இப்ப எது நிஜம்ன்றீங்க? எப்படி ஒத்துக்கிறது? How it is happening, this kind of அத்தியாச, அதுக்கு பேர் தான் சூப்பர் இம்போசிஷன். இதுதான் கடந்த 2 சத்சங்கள் 2 வாரங்கள இந்த விஷயத்துல தான் நம்ம விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப ஆழமா சிந்திச்சு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மெதுவா போறோம். எல்லாம் கேட்டது போலதான், தெரிஞ்சது போலதான் இருக்கும். ஆனா பிராக்டிகலா வரும்போது நமக்கு இல்லாததுதான், பொய்யானதுதான் சத்தியமா தோண வைக்கிறது. 36வது ஸ்லோகத்திலே இந்த கேள்வி ராமரே கேட்டுக்கிட்டு அதுக்கு அவரே பதில் சொன்னாரு. மாயா அத்தியாசனால, இந்த அத்தியாசன்னு சொன்னதுனால சூப்பர் இம்போசிஷன் அது என்னன்னு சொல்ல தொடங்கி, அதுல 2 வகையா முதல்ல இந்த அத்தியாசம் అనేది நடக்கிறது. அதுல ஒரு அத்தியாசம் உபயோகப்படுத்திட்டு இருக்கு. கன்ஃபியூஷன் இல்ல, புரியுறதா? இல்லாதது மேல இருக்கிறதா நினைச்சுக்கிறது பேர் அத்தியாசம். இங்கிலீஷ்ல சூப்பர் இம்போசிஷன். அதுல முதல்து தமிழ்ல மிகைப்படுத்தல். தமிழ் முதல் அத்தியாசம் தர்மி அத்தியாசம்னு சொல்லியிருக்கோம்.
அப்படின்னு சொன்னா அகங்காரம்னு ஒண்ணு தோணுறது பாருங்க. நான் ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன், எனக்கு ஒரு உடம்பு இருக்கு, இல்ல நானே அந்த உடம்பு, எனக்கு நிறைய வேண்டியவங்களும் வேண்டியது நிறைய இருக்கு. இப்படியெல்லாம் முதல் படி அத்தியாசம், கர்மி அத்தியாசம் நடக்கிறது. அதுக்கு பிரைமரி சூப்பர் இம்போஷன் சொன்னோம். அதர்வைஸ் அதுதான் 38 சொன்னார் ராமர். ஆனா உண்மை என்ன? உண்மை అనేది ஒரு 5-6 வார்த்தைகள் சொல்லி அங்க விவரிச்சார். வார்த்தைகள் இல்லை, விவரணை நான் பண்ணு அன்னைக்கு. எப்படி சொன்னாரு? சிதாத்மகமான, அப்புறம் சர்வ காரணமான, நிராமயமான, பிரம்மமான, கேவலமான, பரமான இந்த மேல ஆத்மையில் இந்த அகங்காரம் అనేది ஒண்ணு தோணுது. எப்படி நடந்துச்சு இது అనేది இப்போ பேசுவோம். அடுத்த ஒரு ஸ்லோகத்துல உதாரணம் கொடுப்பாரு. நம்ம ஆல்ரெடி கயிறு பாம்பு எக்ஸாம்பிள் ராமரே கொடுத்ததுனால அதையும் ரொம்பவே விவரிச்சு சொல்லிட்டோம். இந்த முதல் அத்தியாசம் அகங்காரம் అనేది தாதாத்மியம். பக்கத்துல 2 இருக்கும்போது இதோடைய குணங்கள் அதை எடுத்துக்கிறது, அதோடைய குணங்களும் இது எடுத்துக்கிறது. அதுக்கு இன்னொரு உதாரணம் முன்னாடி கொடுத்தது வெள்ளையா இருக்கிற டிரான்ஸ்பரண்டா இருக்கிற கிறிஸ்டல், அது பக்கத்திலேயே இன்னொரு ஏதாவது வேற கலர்ல இருக்கிற புஷ்பமோ துணியோ வச்சுங்கும்போது இந்த டிரான்ஸ்பரண்டா இருக்கிற கிறிஸ்டல்ல அந்த கலர் தெரிஞ்சு அந்த கலர் இந்த கிறிஸ்டலுக்கு தான் சம்பந்தப்பட்டது, ஸ்பட்டிகத்துக்கு காணப்பட்டது. கண்ணுக்கு அப்படிதான் தெரியுது. இதே போலதான் இங்க ஆத்மா அண்ட் அனாத்மா, புருஷ பிரகிருதி ரெண்டுமே அப்படி ஒட்டி பக்கத்தில் இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு? இந்த அத்தியாசம் ஏற்பட்டுச்சு. புருஷன் பிரம்மனுடைய குணங்கள்னு அனாத்மா எடுத்துக்கிறது, அனாத்மால இருக்கிற குணங்களை பிரம்மம் எடுத்துக்க முடியாது, ஆனா எடுத்துக்கிறது போல் ஆகி அதுக்கப்புறம் சரி அப்போ ரெண்டும் இப்படி ஆயிப்போச்சு, மிக்ஸ் ஆகி இதுல எது சத்தியம் అనేది தெரியல, நமக்கு பிரிச்சு பார்க்க முடியல. இது எப்படி ஏதாவது ஒரு பொருள் அரிசி பருப்பு மிக்ஸ் ஆயிடுது, கொஞ்சம் பொறுக்கி தனி பண்ணி வேங்குவன்னா ஏதோ இவ்வளவு மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்பப்போ உட்கார்ந்து கொஞ்சம் எடுப்போம். மொத்தம் இது 1 கிலோ அது 1 கிலோ எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு அவ்வளவுதான், அதை சேர்த்து கிச்சடி பண்ணிக்க வேண்டியதுதான். கிச்சடிக்கு அப்படித்தானே போடுறோம், ஒன்றும் பண்ண முடியாது. யாரு பண்ணுவாங்க அப்படி? இன்னும் மிஷன் உங்களுக்கு இந்த டெலி ஷாப்பிங்ல இன்னும் வரல. 2 பேரும் ஒரே சைஸா இருந்தா கஷ்டம் இல்லையா? ஒண்ணு குண்டா இருக்கே, 10 நெல்லிக்காய் 10 கிலோ அரிசிக்குள்ள விழுந்துச்சு, இல்லைன்னா 1 கிலோ விழுந்துச்சுன்னு எடுத்துடலாம். இது அப்படி நடக்கிற, அப்படி செய்யற காரியம் இல்லை. அப்போ எங்க என்ன பண்ணணும்? ஒன்னும் நீ பிரிக்க வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், இது அதுன்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஒன்னும் பண்ண வேண்டாம். நீங்க அப்படி சொன்னா எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லுங்களேன். உனக்கு பிடிக்கல, நான் என்ன பண்ணிட்டேன்? நீ நிறைய பண்ணிதான் ஒண்ணு முடியல, ஆகிற காரியமா தெரியல அப்படி சொல்லி இப்ப வேதாந்தத்துக்கு வந்தோம். நீங்க வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட வேற ஏதாவது சொல்லுங்க, இது தவறுன்னு சொன்னா குரு மௌனம் வியாக்கியா பிரகடன உட்காருவாரு.
ஒன்றும் இல்லவே. சாஸ்திரமே மௌனமாயிடுது, ஒன்றும் இல்லை. இருக்கிறது ஒரே ஒரு வழி, அந்த உபதேசத்தினை கேட்டுக்கோ, புத்தி அறிவுக்குள்ள புரிஞ்சுக்கோ. சரி, இப்போ ஒரு அத்தியாசம் பத்தி பேசிட்டோமா? அந்த அகங்காரம் అనేది தோணுறது, அதோட அப்படி ஆகி நின்றுட்டா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆக்சுவலி. கண்ணாடியில நம்முடைய முகத்துடைய பிரதிபிம்பம் ஏற்பட்டுச்சு, பிரதிபலிப்பு ஏற்பட்டுமே. அந்த 2வது அத்தியாசம் 39வது ஸ்லோகத்துல சொல்றாரு, தர்மிகாக அத்தியாச. இப்ப அந்த ரிஃப்ளெக்ஷன் யாரு மூஞ்சி அங்க தெரியறதோ, என்னோட மூஞ்சி. நான் அந்த ரிஃப்ளெக்ஷன் உண்மையை நினைச்சுக்க ஆரம்பிச்சுட்டா, உண்மையை நினைக்க ஆரம்பிச்சுட்டா, சென்னை கீழ்பாக் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணும் இல்லையா? இல்ல, ஆனா அவ்வளவு மட்டும் ஒன்றும் கிடையாது சார், மோசம் இல்லை. அந்த கண்ணாடியில என்னோட பிரதிபிம்பம் விழுந்துச்சு பாத்தீங்களா, அந்த பிரதிபலிப்பு நான் தனி அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சேன்னா அந்த பிரதிபிம்பத்தை கீழ்பாக்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப முடியாது. அனுப்ப முடியாதுன்னு கூட எனக்கு தெரியும். அது அப்படி நினைச்சிட்டே இருந்தா என்ன பண்ணணும்? சும்மா ஜோக்கா இட்டுட்டு சிரிக்கணும். ஓடி, நீ எங்க இருக்க? உனக்கு அசல் சத்தியத்துவம் இருக்கா? உண்மைய இல்லையே நீ அப்படின்னு சொல்லி அங்க அப்படி தள்ளிடலாம். இப்ப என்ன ஆயிடுச்சு இங்க, இந்த அத்தியாசம் புருஷ பிரகிருதி, பரமாத்மா ஜீவாத்மன், இந்த 2 இடத்துல இப்படிப்பட்ட ஒரு ஜோக் நடக்கிறது. ஏன் ஜோக்குன்னு சொல்றவங்க, இது ஜோக்கு தான். ஜோக்குன்னா சிரிக்கணும் இல்லையா? ஞான எந்த சிரிப்பாங்க, என்னதான் நடக்குது? ஸோ அந்த கண்ணாடியில விழுந்த பிரதிபலிப்பு நான் சத்தியமா நினைச்சுக்கிறது. இது கதை இல்லை, அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. அப்படி நினைச்சுக்கிட்டு சத்தியமனை பிரதிபிம்பம் ஏற்பட்டா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, ஏற்பட்டுச்சு. எதனால் ஏற்பட்டது அது மறக்கூடாது. பிம்பம் இருக்கிறதுனால்தான் பிரதிபிம்பம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இதோட தர்மங்கள் எல்லாமே என்னது, எதுல பிரதிபலிப்பு ஏற்பட்டுச்சு? கண்ணாடியில. அப்போ கண்ணாடியோட சைஸு, கண்ணாடியோடைய விலை, கண்ணாடியோடைய சுத்தி இருக்கிற ஃப்ரேமு, கண்ணாடி ஃப்ரேம்னால புடிச்சு வச்சுக்க, அந்த ஃப்ரேம் தான் இங்க சரீரம். சரீரம் ஃப்ரேமுக்குள்ள மனசு புத்தியனே ஒரு சூக்ஷ்ம ஜட பதார்த்தம் இருந்தது. அதுல பிரதிபலிப்பு ஏற்பட்டது. அந்த பிரதிபலிப்புக்கு பேரு தான் ஜீவான்னு சொல்றோம். அதுதான் அகங்காரமா பிரவர்த்திக்க ஆரம்பிக்கிறது. என்ன ஆயிடுச்சு இப்போ? அந்த ஃப்ரேம் உடைய எல்லா தர்மங்களும் இந்த அகங்காரம் தனமேல ஆபாதிச்சு. அது 3வது மிஸ்டேக் ஆக்சுவல். இந்த பிரதிபலிப்பே தவறு. அதான் சொன்ன பிரதிபலிப்பு இப்போ ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் இந்த தர்மங்கள் எல்லாம் ஒல்லியா இருக்கு, குண்டா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு, அனாரோக்கியமா இருக்கு, இப்படி எல்லாம் எத்தனையோ தர்மங்கள் எல்லாம் தனதான்னு சொல்லிக்கிட்டு அப்படி சொல்லி அசలు அந்த உண்மையான பிம்பம் అనేది பார்க்காம, அதை பத்தி நினைச்சுக்காம, கண்டிக்காம இது பாட்டுக்கு இது வெளியில பார்க்கறது. வெளியிலன்னா இதோ வெளியே, உள்ள பார்க்க சுத்தமா மறந்து போச்சு.
அந்த சுத்தமா மறந்து போறதுக்கு பேர் அஜ்ஞானம். அதுக்கப்புறம் அந்த அஜ்ஞானத்தினால இது 2 அத்தியாசங்கள் ஏற்பட்டுச்சு. ஸோ 39வது ஸ்லோகத்தில் அந்த விஷயத்தை விவரிச்சாரு. இப்ப என்ன நமக்கு புரிஞ்சது? ஒரு அத்தியாசம் ஏற்படும் போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2வது அத்தியாசம் இதெல்லாம் நிஜம் அப்படின்னு அந்தந்த குணங்கள் எல்லாத்தையும் நம்ம மேல போட்டுக்கிறது. இப்போ அகங்காரம் இருக்கட்டும், அப்புறம் மனசுலதான் இந்த அகங்காரம்னு ஒரு பாவனை. அப்போ அது சரீரம் கூட, மனசு சரீரத்து கூட ஒட்டி இருக்கு. இப்ப இங்க இந்த தர்மங்கள் எல்லாத்தையும் என்ன மேல ஆபாதிச்சுக்காமே அது பாட்டுக்கு அது அப்படி இருந்து, இன்னொரு பக்கம் అసలు உண்மையான முகம் பிம்ப முகம் இருக்கு అనేది உணரணும். இதெல்லாம் உதாரணம். இப்படி உதாரணம் சொல்லிட்டே போயிட்டு இருந்தா அதுலயே விழுந்து போக கூடாது. இதெல்லாம் இங்க அப்ளை பண்ணணும். இன்னொரு விஷயம், இந்த பிரதிபிம்பம் ஏற்பட்டது. இது என்ன பண்ணும்? கண்ணாடிలో அந்த ரிஃப்ளெக்ஷன் ஏற்பட்டுச்சு, சூரியனோட ரிஃப்ளெக்ஷன். அந்த கண்ணாடின்னு நம்ம அப்படியே கொண்டு போனா அந்த பிரதிபலிப்பு கூட மூவ் ஆகுறதா இல்லையா? பிரதிபலிப்பு கூட மூவ் ஆகுது. முக்கியமா பிரதிபலிப்பு ஏற்பட்டது புத்திக்குள்ள. சட்டில் மேட்டர், சூக்ஷ்ம சரீர புத்திக்குள்ள ஏற்பட்டது. அதான் கண்ணாடின்னு சொல்றோம். சப்போஸ் இங்க கண்ணாடி உதாரணத்தில் இந்த ஃப்ரேம் உடைஞ்சு போச்சு. ஃப்ரேம் உடைஞ்சு போனா கூட அந்த கண்ணாடி அப்படியே போகும். அப்படியே ரிஃப்ளெக்ஷன் பிரதிபலிச்சு. శరీరం అనే ఫ్రేమ్ இங்க உடைஞ்சு போய் பஞ்சமகாபூதங்களுக்குள்ள கலந்து போனா கூட அந்த சூக்ஷ்ம சரீரம் எது சொல்றோமோ அந்த பிரதிபிம்பம் அது டிராவல் பண்ணும். இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லிதான் நமக்கு தெரியறது. இது சயின்ஸுக்கு எட்டாது, மெடிக்கல் சயின்ஸுக்கு எதுக்கு எட்டாது, சாஸ்திரம் சொல்லு. அப்போ அது டிராவல் பண்றது. அந்த டிராவல் பண்றதுதான் மற்றொரு சரீரத்துக்குள்ள அதுக்கு போகும். இதெல்லாம் இருக்கு. இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. இது டிராவலும் பண்றது, ஒரு சரீரம் விட்டு இன்னொரு சரீரம் போட்டு எது டிராவல் பண்றது? பிரதிபலிப்பு தான் டிராவல் பண்றது. இப்போ இந்த கண்ணாடியில ஏற்பட்ட பிரதிபலிப்பு கண்ணாடி ஃப்ரேமோட சேர்ந்து நடக்கிறது, போறது, வர்றது எல்லாம் பண்றது. சரீரம் சிதிலமாய் நாசனமானதுக்கு அப்புறம் கூட இந்த மறுபடியும் இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பு. இவ்வளவு நடக்கும்போது மறுபடியும் கண்ணாடி கிட்ட வாங்க. கண்ணாடி இங்க இருந்து நான் கொண்டு போனேன், சிங்கநல்லூர் கிட்ட வரைக்கும் கொண்டு போனேன். எது சூரியனோட பிரதிபலிப்பு விழுந்துச்சு, அதை அப்படியே வச்சுக்கிட்டு போனேன். சார் அப்படி யாரு சார் போவாங்க? ஆமா, காரு என்ன பண்றது? உன்னுடைய காரு கண்ணாடி மேல கூட சூரியன் விழும், அந்த மேல பிலிம் ஒட்டுவானே. நீ போயிட்டே இருக்கிற, அந்த பிரதிபலிப்பு போயிட்டே இருக்கு, கூட வருது. இதெல்லாம் இத்தனை பிரதிபலிப்பு, இத்தனை கார் இல்ல, அத்தனை ஸ்கூட்டர். சில ஸ்கூட்டருடைய கண்ணாடி எல்லாம் அது சரியா நிக்காது, அது இப்படி திரும்பி இருக்கு இல்லையா? அது என்ன பண்ணாலும் அது தூக்கி இன்னொரு மாற்றம். அப்போ கொண்டு போயிடுச்சு எங்க வரைக்கும்? எட்டிமடைக்கு கொண்டு போயிடுச்சு. எங்க ஊர் எட்டிமடை. கேள்வி என்னன்னா, அந்த எந்த பிம்பத்தினால இங்க பிரதிபலிப்பு ஏற்படுற சூரியனு, அந்த சூரியனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? எந்த வகையிலாவது ஏதாவது ஆயிடுச்சா சூரியனுக்கு?
எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுக்கணும், சிரிக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். ஒன்னும் ஆகல இல்ல, நிஜமா ஒன்னும் ஆகல. அதே போலதான் உண்மையான இங்க நான் అనేది நான் நினைக்கிற இந்த சரீரத்தோட தாதாத்மியமாயி நான் ஒரு சமயத்துல பிறந்தேன், ஒரு சமயத்துல அப்புறம் இல்லாம ஆயிடுவேன். இதெல்லாம் இந்த சரீர தர்மங்கள். சரி, శరీరం விட்டுடுங்க. அந்த சூக்ஷ்ம శరీరం ஏதோ சொன்னீங்க இல்லையா, ஜீவானி பிரதிபலிப்பு. பிரதிபலிப்பு அது எங்க போகும்? அது எப்படி அது மாதிரி டிராவல் பண்ணிட்டே இருக்கு, அதோட கதை என்ன? அது எப்படி நிறுத்துறது? அது நிறுத்துற வழி என்ன தெரியுமா? அது உடைச்சாலும் சரி, அது அப்படி உடைக்க முடியாது. எது இந்த ஸ்தூல சரீரம் சிதிலமாய் போனது போல இல்ல, நீ ஒருத்தனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்ட, குத்தி கொலை பண்ணிட்ட, பண்றாங்களே, போயிட்டான், சரீரம் போயிடுச்சு, ஆளு போல, எது அந்த பிரதிபிம்பம் போல. அது அவ்வளவு ஒரு என்ன இது என்ன சொல்லுதுன்னா, மிஸ்டரி, மேஜிக், அற்புதம். இப்ப அதுக்கு சத்தியத்துவம் கொடுத்துட்டு அப்ப அந்த ஜீவா இருக்கன்றீங்களா? ஜீவன் என்ன பிரதிபலிப்பு தான். ప్రతిఫలిపు సత్యం అనేది நமக்கு தெரியறதா இல்லையா? அப்ப அந்த பிரதிபலிப்பு சரி சார், அந்த புத்திக்குள்ள அது எப்போ சார் உடைஞ்சு போயிடும், எப்போ போய்க்கும்னா எப்போ நீ இப்படி விசாரணை பண்ணி நானும் அசல் அந்த பிரதிபிம்பம் நான் இருக்கிறதுனாலதான் அங்க அந்த பிரதிபிம்பம் ஏற்பட்டுச்சு. இப்ப நான் கண்ணாடி முன்னாடி நான் இருக்கிறதுனாலதானே அந்த என்னோட முகம் அங்க. அப்போ நானு சத்தியம், கண்ணாடியில காணப்படுற முகம் சத்தியம் இல்லை. నాను సత్యం. ஆனா இந்த శరీరం மூலமா இந்த புத்திலோ நான் அகங்காரம் అని சொல்லிக்கிட்டு இவ்வளவு நாள் வாழ்ந்த இந்த நான் இப்போ உணர்ந்தேன். அது எப்படி சத்தியமாகும்? என்ன கேட்டது, நான் இருக்கிறதுனால அது கடனவாகிறது. இந்த நான் சொல்லும் போது நீங்க இந்த சரீரமும் இந்த மனசு வச்சு பேசுறத நினைச்சு கூடாது. அதுல டிரான்சென்ட் பண்ணி எப்படி சார் டிரான்சென்ட்? அதே புத்திலோ அங்கே இந்த உபதேசத்தினால டைவர்ஸ் கொடுக்கும். இப்போ ஒருத்தர் கூட சம்பந்தமே இல்லை, ஒரு பிரச்சனை இல்லைன்னா ஒரு பாரிய பர்த்தைக்கு என்ன, எல்லாம் டைவர்ஸ் கொடுத்து செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை இல்லையா? அதே போலதான் இங்க யாரையும் கொலை பண்ண வேண்டாம். கொலை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். நீ பாட்டி நீ போ, நான் பாட்டி நான் போறேன். அப்படி நான் பாட்டிக்கு நான் இருப்பேன், நீ பாட்டிக்கு நீ இருந்துக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவு தெளிவு எனக்கு வந்துச்சுன்னா ஜீவன் முக்தி. சிதாவாசம் கிடையாது, அது டிராவல் பண்றதே கிடையாது. நீ அது நிஜம்னு சொல்ற வரைக்கும் அது பிஹேவ் பண்ணிட்டே இருக்கும். இவள் என்னோட பாரியன்னு சொல்ற வரைக்கும் உனக்கு உறவு இருந்துட்டே இருக்கும். இல்லன்னு டைவர்ஸ் கொடுத்தாச்சுன்னா இனிமே என்ன இருக்கு? கோர்ட்டே சொல்லிச்சு. இங்க யாரு கோர்ட்டு? சாஸ்திரம் தான், உபனிஷத்துகள் தான். இங்க அவ்வளவு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு இப்படி இருக்கேன்னு அது அதாவா இது இதாவா தெரிஞ்சுது. கொஞ்சம் சிரமம் இருக்கு, சரியா? அதனாலதான் இப்படி கேட்டு 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 தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் பேசின பேச்செல்லாம் கடந்த 4 வருஷத்துல அங்கங்க ஏதோ விதமா பேசின பேச்சுதான். ஆனா இப்ப கொஞ்சம் ஆழமா அதே விஷயத்தனே விவரிக்கிறோம். அன்னைக்கு சொல்லும் போது அவ்வளவு புரியல, அவ்வளவு சிந்தனை பண்ணல. இப்ப 5வது வாட்டி 10வது வாட்டி கேட்கும் போது கொஞ்சம் சிந்திக்கலாம்னு தோணுறது. கொஞ்சம் சிந்திக்கலாம், ஓட்டு உங்களுக்கு தான் போடலாம்னு தோணுறது. உடனாளு நான் இருக்கே தவிர, எனக்கு ஓட்டு இருக்கே தவிர எந்த பக்கம் போகணும்னு எனக்கு தெரியல.
இவ்வளவு நாள்ல இந்த அகங்காரத்துக்கு ஓட்டு போட்டி 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 இவ்வளவு நாள்ல இத்தனை ஜென்மங்கள. சரி, இப்ப அது திரும்பிட்டியா? புரிஞ்சுக்கிட்டியா? ஓட்டு சத்தியத்துக்கு போடும். தமிழ்ல வாக்கு என்னது? ஓட்டு தானே. நான் இங்கிலீஷ் புரிஞ்சா போச்சு. இதுதான் 39. சரி, இன்னும் அடுத்த ஸ்லோகமே ஆரம்பிக்காம என்னென்னமோ பேசிட்டு இருங்க. அப்படி சொல்லி ராமர் இன்னொரு உதாரணம் கொடுத்தாரு. நான் திரும்பி பேசணும். அது அரிச்சமாவனே திரும்பி அரி இந்த இத்தனை தர்மங்கள் இருக்கு, எனக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்கு, இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இவ்வளவு இதா இருக்கு, இவ்வளவு சுகமாவும் இருக்கு, அது என்னென்னமோ சொல்லிட்டு காலையில இருந்து டிராமா ஆக்ட் பண்றியே, தூங்குனதுக்கு அப்புறம் இதெல்லாம் எங்கதான் போயிடுச்சுன்னு கேட்கிறார் ராமன். பாருங்க, தூக்கம் பத்தி எத்தனை வாட்டி பேசிட்டு இருக்கிறோம், கயிறு பாம்பு பத்தி எத்தனை வாட்டி பேசிட்டோம், குடமும் ஆகாயம் பத்தி, சூரியனும் பிரதிபிம்பம் பத்தி. அதனால கேட்டதேன்னு சொல்லி தூங்க விடாது. இப்போ கிடைக்கணும், இப்போ வாங்கிக்கணும். அட்லீஸ்ட் அந்த சத் சங்கத்துல கேட்கும் போதே வாங்கிக்கணும் அந்த அறிவு. நான் அதுதான் இருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளவு மனநம் பண்றேன், நீ எவ்வளவு நிதி தாசனம் பண்றேன்னு திரும்பி சார்ஜ் பண்ணிக்கோ. இது இப்படி தொடர்ந்து காதுல நம்ம உள்ளக்கு போயிட்டே இருக்கணும். இல்ல உள்ளக்கு போனது மனநம் பண்ணிட்டே இருந்தாதான் இந்த அஜ்ஞானம் అనేది போய், இந்த அத்தியாசம் எல்லாம் போய் ஞானம் ஏற்பட்ட உனக்கு ஒரு பந்தமும் கிடையாது, உனக்கு ஜென்மம் கிடையாது. அப்படி நீ என்னமோ ஒரிஜினல் அதை கிளைம் பண்றது நல்லதா, நீ இல்லாததை நீ கிளைம் பண்றது நல்லதா? உனக்கு எது உதவி செய்யும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா, எது ஹிதமனு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படி சொல்லி எப்படி யஸ்மாத் சுஷுப்தௌ தத் அபாவதஹ, அங்க எதுவுமே இல்லையா? அப்போ 6 மணி நேரமாகட்டும் 5 மணி நேரமாகட்டும் தூக்கத்துக்கு போனா இல்லாம நீ என்ன ஆச்சு, நீ நீயா தான் இருக்காங்க. நீ நீயா இருக்கும்போது என்ன இருக்குன்னு உனக்கு தோணுறது? சுகஸ்வரூபேண விபாவியதே ஹினஹ. நமக்கு அங்க நான் சுகமா இருக்கேன் அல்ல சொன்னோம். எனக்கு இந்த நித்திரல இருக்கிற சுகத்துக்கு ஈடா லோகத்துல வேற ஏதாவது சுகம் இருக்கா? யாராவது காட்டிட்டா அவங்களுக்கு இந்த உலகத்தை மொத்தத்துக்கு பிரேமிஷ் பண்ணி விட்டுரும். 14 பூதங்கள். அதனால அது கவனிக்க சொல்றாரு தூக்கத்துல. அதனால ஒரு நாள் தூக்கத்துக்கு போறோம், தூக்கத்துல வெளியே வரும், நடுவில் கனவு வேற இருக்கு, அதையும் சிந்தனை செய்யும் சாஸ்திரம். ஸோ இப்படி சொல்லி நம்மளுக்கு அங்க சுகஸ்வரூபந்தான் பிரகாசிக்கிறதே. என அகங்காரமும் கிடையாது, என துக்கமும் கிடையாது, என சரீரமும் கிடையாது, சரீரத்துக்கு இருக்கிற வியாதி கஷ்டமும் கிடையாது, மூக்கு தெரியல, குழந்தைங்களுக்கு தெரியல, எதுவுமே தெரியல. எதுவுமே இல்லாம எப்படிதான் ஆனந்தமா இருக்க? கேட்டுக்கோ, நீயே கேட்டுக்கணும். எதுவுமே இல்லாம நான் எப்படிதான் அங்க சுகமா இருக்கேன்? ஆனா நினைவுக்கு வந்துடும் போதும் எனக்கு இதெல்லாம் இருந்தாத சுகம், இதெல்லாம் சரியா இருந்தாத சுகம், அவங்க என்ன இப்படி பண்ணாத சுகம், என்ன நேசிச்சாதா சுகம், அது வாங்கினதா சுகம், இது ஊட்டி கொடுத்தாதா சுகம், கல்யாணம் பண்ணிக்கிட்டா சுகம், டைவர்ஸ் கொடுத்தா சுகம், குழந்தைங்களுக்கு இருந்தா சுகம், குழந்தைகளும் ஐயோ அனி. ஏன் அது நம்புறேன்? ஏன் நம்புறேன்?
நானும் கேட்கறது மட்டும் இல்ல, நீ சிந்திக்கணும். சிந்திக்காதவனுக்கு யோசிக்காதவனுக்கு வேதாந்தம் லாய்க்கில்லை. அது சிந்திக்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு ஏத்துக்கிறதுக்கு வேண்டிய உனக்கு தகுதிதான் வேணும். இப்போ நான் நீங்க பேசிட்டு இருக்கும்போது உங்க மனசு வந்து வேற ஏதாவது உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் அது எல்லாமே மனசுல வரது சொன்னா வரும் மனசு அப்பப்போவே இது மனசு நீ எப்பவுமே அப்படிதான் எனக்கு தெரியும் ஒண்ணு பத்தி. நீ என்ன கூத்து ஆடணுமோ நீ பண்ணிக்கோ, ஆனா நான் ஒன்னு பக்கம் நான் சேர மாட்டேன். அப்படி அதெல்லாம் சாதனை, அதுதான் சாதனை, அது பண்ண வேண்டியவர். பண்றதுக்கு ஒன்னும் இல்லைன்னு இல்லை, பண்றதுக்கு நிறைய இருக்கு. என்னன்னா இதோ மன சிரவணமான நிதித்தியாசன ஜபம் தியானம் இதெல்லாம் படிப்படியா அதாவது அவங்கவுங்களுக்கு தேவைப்படுது. பட் கிரமமா நம்ம வந்து இந்த டெப்த்துக்கு போறோமா இல்லையா, சாஸ்திரம் சொல்ற விஷயத்துல போய் இனிமே பிருகதாரண்யக உபனிஷத்துல ரொம்ப ஆழமான இப்பதான் விஷயமே தொடங்கிடுச்சு வேதாந்தம். அதனால அதை கவனிக்க சொல்றாரு. நமக்கு ஒண்ணுமே அங்க இல்லையே, அது இல்ல, ஆனா சுகம் இருக்க. அப்ப கண்டுபிடிச்சிட்டேன் நானு, எதுவுமே சம்பந்தம் இல்லாம நான் அகங்காரம் முடியல அங்க. நான் அகங்காரி சொல்றதுக்கு கிளைம் இல்ல, நான் சோன்னு சொல்றதுக்கு இல்ல, என்னது நானு சொல்றதுக்கு இல்ல, என்னோடதுன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனா சுகமா தான் இருக்கு, ஆனந்தமா இருக்குல்ல. இப்போ ஞானத்தோட நீ அப்படி இருக்கலாம், ஒன்னும் மாற்ற வேண்டாம், ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதுலயே அந்த சத்தியத்திலேயே நிக்க பழகணும் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக 40வது ஸ்லோகம். அநாத்ய வித்யோத்பவ புத்தி பிம்பிதஹ ஜீவ பிரகாஷோயமிதீர்யதே சிதஹ ஆத்மா தியः சாட்சிதயா ப்ருதக் ஸ்திதஹ புத்யா பரிச்சின்ன பரஸ்ஸ ஏவ ஹி. இந்த ஸ்லோகத்துக்கு சம்பந்தப்பட்ட கருத்துக்களை தான் நான் உங்களுக்கு விவரமா இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். ஸ்லோகம் அப்படியே படிச்சிருந்தா ஒரு புதுசு ஆரம்பிச்சான்னு தோணும், எனக்கு படிக்க தோணல, முதல்ல பேசிட்டே இருக்க தாட் கண்டினியூட்டிக்காக. பரவாயில்ல, இப்ப அந்த விஷயங்கள் இதுல வரும். அநாதி அவித்யா, அங்க ஆல்ரெடி 36லயே மாயானால ஏற்பட்ட பிரம அப்புறம் அத்தியாசன்னு சொன்னாரு. இங்க நேர அந்த மாயான்னு என்ன சொன்னாரு, மாயான்னு அதுலதான் அவித்யா ஏற்படும். இந்த அவித்யா అనేది வந்து எப்போ ஆரம்பமாயிடுச்சு சார் அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. அது அனாதி என்று சொல்லப்படுறது. அனாதின்னா பிகினிங்லெஸ் அர்த்தம். அப்போ பிகினிங்லெஸ்ஸா இருக்குன்னு சொன்னா அது எண்ட்லெஸ்ஸாவா இருக்கும் சார்? அப்படி இல்லை, பிகினிங் சொல்ல முடியாது, அது மாயாக சேர்ந்தது, மாயா பத்தி டிஸ்கிரிப்ஷனும் பண்ண முடியாது, சரியா? அப்ப என்ன பண்ணணும், அது நீ கண்டிக்காது, அங்க நடந்த விஷயம் அது என்ன மாயன்னு காட்டுறதோ அது நீ உன் அறிவுனால தெரிஞ்சுக்கலாமே, புரிஞ்சுக்கலாமே. இல்லாததெல்லாம் காட்டும். யாமா சா மாயா, எது இல்லையோ அதுக்கு பேரு மாயாமா, எது இல்ல அது மாயா. அப்ப இல்லாததை பத்தி போய் பேசணும், அது எப்ப இருந்துச்சு அப்படி எல்லாம் சொல்லுவான்.
அதனால அந்த கேள்விகள்லாம் முக்கியத்துவம் கொடுக்காத. அனாதி அவித்யா. அதனால ஏதோ ಒಂದು primal error. ఉద్భవ బుద్ధి బింబిత. బుద్ధి అనే కన్నాడిలో బింబం బింబిత. உண்மை அதோட பிரதிபலிப்பு. எங்க புத்தி? உத்பவன்னா உருவாயிடுச்சு. அந்த பிரதிபிம்பம் பிரதிபலிப்புக்கு தான், புத்தியில ஏற்பட்ட பிரதிபலிப்புக்கு தான் ஜீவஹா అని கூப்பிடுறோம். நான் எல்லாம் சொல்லியாச்சு இந்த வார்த்தைகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு. ஆனா அது அதுக்கப்புறம் அந்த பிரதிபலிப்பு வாங்கிட்டு பிரகாஷ, அதுக்கு நிறைய சிமிலாரிட்டிஸ், சமத்துவம் இருக்குல்ல. என்னோட மூஞ்சி கண்ணாடியில மூஞ்சி கூட அதே போல இருக்கு. நான் இங்க பொட்டு வச்சுட்டா அங்க அது பொட்டு வச்சுக்கிற போல இருக்கு, ஈக்குவலா இருக்கு. ஆனா சிலது ஈக்குவலா இருக்காது. எந்த திருஷ்டில பார்த்தா கண்ணாடி ஆட்டிட்ட அந்த உள்ள இருக்கிற பிரதிபலிப்பு ஆடும் தவிர அதுக்கு முன்னாடி நின்றுட்ட நான் ஆடுவேன். கண்ணாடி மேல தூசி நிறைய பிடிச்சது, சரியா தெரியல. அப்ப கண்ணாடி மேல தூசி இருக்கிறதுனால என்னோட மூஞ்சி அங்க தெரியலன்னு சொல்லிட்டு கண்ணாடியில தொடப்பமா என்னோட மூஞ்சில் தொடப்பேன். அதனால இது பிரகாசம் ஆகிறது. அதுக்கு சைத்தன்யம் வந்துச்சுல்ல, வாங்கிச்சுல்ல. அது அப்புறம் பிரகாஷ அயம் இதீரியத்தை. அதுதான் ஆக்சுவலா அது சித்தா பியூர் கான்சியஸ்னஸ் தான் அங்க பிரதிபலிச்சது. இதுதான் ஜீவானி கூப்பிடுறாங்க. பிரதிபலிப்பு அது மறக்க கூடாது. பிரதிபிம்ப சைதன்யம் சிதாபாசம், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ஆர்சி. இங்க வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்றீங்களா? ஆனா அங்க ஏற்பட்ட பிரதிபலிப்பு நீ நான் பாக்குறேன்னு இல்லையா சாட்சியா? மூஞ்சி கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானும் பாக்குறேன், எனக்கு தெரியுது. என்ன சொன்ன உதாரணம்? நானும் இருக்கேன், நான் இருக்கிறதுனாலதான் அங்க என்னோட பிரதிபிம்பம். அப்புறம் அந்த பிரதிபிம்பம் ஏற்பட்ட அந்த கண்ணாடிக்கு இருக்கிற குறைகள், ஏதாவது ப்ராப்ளம்ஸ், அது ஆடுறது, அது திரும்பிச்சு என்ன ஆனாலும் எனக்கு ஒன்னும் ஆகலேன்னு கூட எனக்கு தெரியுது. பத்து கண்ணாடி வச்ச 10 கண்ணாடியில 10 முகம் தெரியறதுன்னு எனக்கு தெரியுது. கண்ணாடி அறைக்கு போன லட்சக்கணக்கில் என்ன உருவம் தெரியறதையும் தெரியுது. அப்போ வெளியில அங்கெல்லாம் என்னென்னமோ ஆனா கூட தெரிஞ்சுக்கிற நான் ஒண்ணுதானே இல்லையா? அங்க 10 முகம் இருந்தாலும். அப்புறம் மேஜிக் கண்ணாடில தெரியுமா, அந்த எக்ஸிபிஷன்ல வைப்பானே, கான்கேவ் கான்வெக்ஸ் அப்படி இதெல்லாம் பண்ணி நீங்க ஆமா பூஷ்ணிக்கா போல் இருக்கிறவங்க எல்லாரும் அங்க போனா பொட்டங்கா போல் காணப்படுவீங்க. ஒரு பக்கம் போன பொட்டலங்கா போல் இருக்கிறவங்க எல்லாரும் போய் பார்த்து பூஷ்ணிக்கா போல் இருப்பீங்க. சில வாட்டி அப்படி இப்படி கூட திரும்புங்க. யார் பண்ற இந்த மேஜிக் இல்ல? கண்ணாடி பண்ணிச்சு. நான் அத்தனை மாற்றங்களை பாக்குற எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? இது ஆகல అని சொல்லி எனக்கு நல்ல தெல்லம் தெளிவா தெரியுறதா இல்லையா? அப்படி இங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ அதே போலதான் எதுவுமே என்ன மேல
ஆபாதிச்சு கூடாது, சூப்பர் இம்போஸ் பண்ணக்கூடாது. என்ன ஆகட்டும். யாருக்கு சார்? முதல் உன்னுடைய ಶರೀರಂ ಮನಸ್ಸು ಬುದ್ಧಿ ಅನೇ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு என்ன ஆனாலும் சரி, என்ன மாற்றம் வந்தாலும் சரி, என்னென்னமோ தோன்ற மாதிரி செஞ்சாலும் சரி, உன்னுடைய இந்திரியங்களால உணரப்படுற தெரியப்படுற பெரிய உலகம் என்ன ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, அது நல்லா இருந்தா நல்லா இருந்துட்டோம், நல்லா இல்லை நல்லா இல்லை, என்ன ஆனாலும் சரி, எனக்கு ஒன்னும் ஆகலனேது மறக்க கூடாது. உலகத்துல தர்மம் வர்த்தில்லிட்டா ராமராஜ்யம் வந்த அதனால ஆத்மா ஆன எனக்கு ஒன்னும் தொடல. அங்க அதர்மம் அப்படி ரொம்ப இருக்குன்னு சொன்னா கூட எனக்கு ஒன்னும் ஆகல. அப்போ நிசங்கமா இருக்கிற பிரம்ம சைதன்யம் நான்னு சொல்லிட்டு கிளைம் பண்றதுக்கு அதுக்கு பேர் இங்க என்ன சொல்றது, சாட்சித்தையா. இப்போ நான் பேசின விஷயம் இல்ல, சாட்சி. சாட்சின்னு நமக்கு தெரியும், விட்னஸ். பத்து வருஷத்துக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்தது எனக்கு தெரியும். எங்க அம்மா அப்பா அப்போ அந்த காலம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். தெரியவன்னு இது ஏதோ புத்திலோ மெமரியிலோ இருக்கிறதுன்னு மட்டும் நினைச்சுக்காதுங்கோ. அந்த அறிவு யாருக்கு ஏற்பட்டது? சரி, இப்ப அறிவு ஏற்பட்டுச்சு, சில பேர் அதுக்கப்புறம் எல்லாம் மறந்து போயிடும். மெமரி மெமரி போயிடும், இல்ல வயசாக மெமரி போயிடும். இப்போ சாவி எங்க வச்சோமோ ஞாபகம் இருக்காது. அதனாலதான் கண்ணாடி கூட நிறைய பேர் ரெட் வச்சு கட்டுக்க வேண்டியிருக்கு. என்ன எங்க வச்சது ஞாபகம் இருக்காது. அது இல்லைன்னா வேற எதுவுமே தெரியாது. மெமரிக்கு என்ன ஆனாலும் சரி, புத்திக்கு என்ன ஆனாலும் சரி, அகங்காரத்துக்கு என்ன ஆனாலும் சரி, எனக்கு ஒன்னும் ஆகல. அந்த ஒன்னும் ஆகாத என்ன நானு கிளைம் பண்ணணும். அதான் நானுன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அடணும். ஆனந்தம் அழு, முதல் அழணும். குழந்தை அடம் பிடிச்சி அழும் இல்லையா, அப்படி. அப்புறம் அழு நின்று போய் ஆனந்தம் ஏன்னு அதி உணர்வேன். பாருங்க, ஆத்மா என்ன பண்ணிச்சு, தீயக அந்த புத்திக்குள்ள இது எல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சு சாட்சிதையா புருதக் ஸ்திதக தனியா தான் இருக்க. பிரதிபிம்ப முகம், பிரதிபலிப்பு முகம், நிஜமான முகம் ஒரு காகமும் ஒன்னாகாது. ஏன் சார் ஏதாவது ஒரு நாளைக்கு ஆகாது? சயின்ஸ் நிறைய டெவலப் ஆனதுக்கு அப்புறம் ஆகாத மக்கு அது இல்லவே இல்லை. இல்லாதது எப்படி ஒன்னாகும்? பாருங்க, எவ்வளவு நம்ம அஜ்ஞானத்தினை அழுத்தம் போட்டி 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 அப்படி தேங்கி வச்சிருக்கோம். இல்லாதது என்ன எப்படி என்ன பயப்படுத்தும், இல்லாதது எப்படி என்ன ஏமாற்றும், இல்லாதது எப்படி என்ன கஷ்டப்படுத்தும், துக்கப்படுத்தும். அது எதுவுமே என்ன தொடவே இல்லை, தொட முடியாது. ஆகாயம் போல் சாட்சிதையா தனியாவே இருக்கே. நானும் எனக்குன்னு அப்ளை பண்ணிக்கணும். இது எல்லாமே யாருடைய கதை கிடையாது. சாஸ்திரம், உபனிஷத்துகள், வேதாந்தம் யாரையும் கதை பேசாது. புராணங்கள் பேசும், அது பத்தி இது பத்தி இது பத்தி. என்னுடைய கதை பாருங்க சுவாமி, என்னுடைய கதை கொஞ்சம் கவனிங்க. அப்ப அதான் எல்லாருக்கும் அவங்க கதை தான் முக்கியமா இருக்கிறதுனாலதான் நாங்க அந்த கதை அவங்களுடைய கதை சொல்றதுக்கு தான் நான் வந்துட்டேன். சாஸ்திரம், வேதம், உபனிஷத்து சொல்றது புரியுதா? இப்போ ராமர் என்ன ராமர் என்ன பேசிட்டாருன்னு ராமாயணம் படிச்சா ராமர் புரிய மாட்டார்.
ராமகீதை படிக்கணும். சாட்சிதயா பிருதக் ஸ்திதः. அது மட்டும் இல்ல, புத்தியா அபரிச்சின்னஹ பரஹ சஹ ஏவஹி. அந்த பரபிரம்ம சத்தியம் இங்க சஹான்னு ஏன் உபயோகப்படுத்துறாங்க? சஹான்னு தேர்ட் பர்சன் பத்தி யாரோ சொல்லுது. ஏன்னா அது ஒன்னா இருக்க. சஹான்னா அதியன்னு எடுத்துக்கணும். இங்க அதியன்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க நீன்னு சொல்ல வேண்டாம். அதிதான். அதனால தத்து துவம் அசியனி மகா வாக்கியம். அதிதா நீ. அதன்னு சொல்லும் போது அது சார்வஜனிகம், யூனிவர்சல், காமன், எல்லாருக்கும் அதேதான். அதனால இங்க சஹான்னு உபயோகப்படுத்தினால பெருமாடு பத்திய சிவனு பத்திய மேஸ்குலின் ஜெண்டர் உபயோகப்படுத்திருக்கேன்னு நினைச்சு கூடாது. அது சாஸ்திரத்துல அந்த ப்ரொனவுன் யூஸ் பண்றதோ இல்லைன்னா ஆத்மாக்கு சஹான்னு சொல்றது காமன். உபனிஷத்துல என்ன சொல்றாரு இங்க முக்கியம்? புத்தியில ஏற்பட்ட பிரதிபிம்பத்துக்கு அதனால டிவைட் பண்ண முடியாது, பிரிக்காம விபஜனை ஆகாம இது பாட்டு இது தனி அபரிச்சின்னமாவே இருக்க. அபரிச்சின்னமன் அன்டிவைடட், அன்செப்பரேட்டட். இதுல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது சாட்சி ஒரு வார்த்தை தனியாவே இருக்குது. எந்த புத்திக்கும் பல புத்திகள் இருக்கு. பல புத்திகள் இருக்கு, பல கண்ணாடிகள் இருக்கு, பல பிரதிபிம்பங்கள் இருக்கு. அந்த சூரியன் பிம்பம் ஒண்ணுதானே. அப்ப அந்த ஏகமனேதிக்கும் வரணும். முதல்ல இங்க இதனை பத்தி எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுப்போம். இங்க அக்கௌண்டா செட்டில் ஆயிடுச்சு. நானும் ஜீவனோ அகங்காரம் இல்லை, நானும் இருக்கிறதுனால இந்த உபாதிகள் அது ஏதோ பண்றது, ஆக்ட் பண்றது, டிராமா பண்றது. அது ஏதோ ஆரம்பிச்சு, எதுக்கு ஆரம்பிச்சு அது அப்புறம் கர்ம பத்தி சொல்லுது, அதெல்லாம் கூட வேண்டாம். எதுவுமே கிளைம் பண்ணாது. முதல்ல நீ தன்னன் தனியா நின்றுக்கும். அப்போ நீ அபரிச்சின்னமனு புரிஞ்சுக்கோ. நீ தனியான்னா சர்வ ஈஸ்வர ஜகத்து ஜீவக்கு ஒட்டாம நீ தனியாதான் இருக்க. பாருங்க எவ்வளவு ஒரு விசாலமான ஏகத்துவம். ஒரு ஏகத்துவம், ஏகமேவா அதுக்கு வந்துட்டோம். அந்த ஏகமேவானி வரத்துக்கு இந்த மூணுக்குன்னு நெகேட் பண்ணணும். அது சொல்றதுக்கு தான் இங்க புத்தியான்னா பல புத்திகள் இருக்கு. அந்த பலதன்னு எடுத்துக்காதுனே, பலதெல்லாம் கூட போய்தான். ஒரு பிரதிபிம்பம் போய் என்ன இன்னொரு பிரதிபிம்பம் உண்மையாகுமா என்ன? எல்லாமே மாய காட்டுற ஒரு தோற்றம் தான். அப்படி இவ்வளவு நெகேட் பண்ணக்கூடிய சக்தி உனக்கு இருந்தா இந்த 2வது அத்தியாசத்தை நீ சரி பண்ணியாச்சன்னா முதல் அத்தியாசம் சார் இதெல்லாம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இப்போ 8 மணி எனக்கு பசிக்குமா இல்லையா சார்? நீங்க நானும் நிறைய கொடுத்தீங்க, நெரும்பிச்சு என்னுடைய மைண்ட். நெரும்பிச்சா ஓவர்ஃப்ளோ ஆகி அப்புறம் கொஞ்சம் டோஸ் அப்படி நான் என்ன பண்ணேன்? ராமகீதை அப்படி முடிவு இன்னும் இருக்கு, அப்படி போறது. பசிச்ச சரீர தர்மம், சாப்பாட்டு போடு போய் தூக்கம் வரும். அது மனசுடைய தர்மம், தூங்கும். ஆனா நீ கவனிச்சுட்டே இரு. எதிலும் உளுந்து போகாது, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது, எதுக்கு இது நிஜமணி சத்தியத்துவமே கொடுக்காது. அப்படி படகி 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 அப்புறம் புரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ஒரு நிஷ்ட வந்துடும் அப்படின்னு சொல்லி 40வது ஸ்லோகத்துல அதுக்கு அடுத்தது 41
चिद्बिम्ब साक्षात्मधियां प्रसङ्गतः एकत्वेकत्र वासादनलाक्तलोहवत् धनलाक्तलोहवत् अन्योन्यमध्यात् स वशात् प्रतीयते जडा जडत्वं च चिदात्मचेतसोः ராமரே ஒரு உதாரணம் கொடுத்துட்டு 40வது ஸ்லோகத்துல முக்கியமா என்ன படிச்சோம்? ஜீவஸ்வரூபம், ஜீவன் என்னன்னு சொல்லிட்டாரு விவரணம். சரியா? அப்புறம் திரும்பி அந்த அத்தியாசம் అనేది இப்போ நான் சொன்ன பல உதாரணங்கள், இதோடைய குணங்களை அதை எடுத்துக்கிறது, அதோட குணங்கள் இது ரெண்டும் அப்படி ஷேர் பண்ணதுனால இப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னா மிக்ஸ் ஆகி போய் எது உண்மையானது தெரியல. ராமரே ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. இந்த உதாரணத்தை வேற இடத்துல நம்ம பார்த்தோம், வேற பிரகரண கிரந்தத்துல கூட பார்த்தோம். இப்ப இங்க சிந்திப்போம். இப்போ தூங்கும் போது முதல்ல ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு அப்புறம் தூங்கும் போது அகங்காரம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனா சிதாபாசம் இருக்கு. அங்க சிதாபாசம் என்ன? பாரோடு கான்சியஸ்னஸ், கடன் வாங்கின சைத்தன்யம், கடன் வாங்கின சைத்தன்யம். இது நல்லா சிந்திக்கணும். ஒரு தூக்கத்துல யாருக்கு அகங்காரம் தோணலையே, நான் என்னோடதுன்னு தோணலன்னு அகங்காரம் இல்லைன்னு அர்த்தம். தற்காலத்துக்கு இல்லை. ஆனா சிதாபாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. பிரதிபிம்பம் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. இருக்கிறதுனால உயிரோடு இருக்குது. அந்த பிரதிபிம்பம் ஏற்படுற அந்த புத்தி சூக்ஷ்ம சரீரம் இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு போயிடுச்சுன்னா இது சவம் ஆயிடும். அப்போ அகங்காரம் இல்லை. ஆனா பிரதிபிம்பம் அந்த சைத்தன்யம் இருக்கிறதுனாலதான் மூச்சு போயிட்டு வர்றது, டைஜஷன் நடக்கிறது, நடுவில் மூவ் பண்றான், எல்லாம் செய்யறான். அப்போ சிற்பிம்பம் இருக்கு. ஆனா நானும் நான் என்னோடது அனே கிளைம் பண்ற இண்டிவிஜுவாலிட்டி அங்க இல்லை. அதானே கவனிக்கிறோம் தூக்கத்துல. அந்த உதாரணம் கூட வச்சுக்கிட்டு மனசுல சிந்திச்சா அப்போ இப்போ நினைவுக்கு வந்துட்ட, இப்போ சைதன்யம் பிரதிபிம்பம் இருக்கு, ரிஃப்ளெக்ஷனும் கூட அகங்காரம் இருக்கு. அப்ப இல்லாத அகங்காரம் இப்ப எப்படி திரும்பி ஆக்டிவ் ஆயிடுச்சு, அப்பவே இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு. அப்போ அது ஒரு சமயத்துல இருந்து இன்னொரு சமயத்துல இல்லாம ஆகிறதுன்னு சொன்னா அது உண்மை இல்லை. திரும்பி ஒரு வருது, திரும்பி போறது, அது உண்மை இல்லை. அதனால அப்ப உண்மை என்னவா இருந்திருக்கும்? அகங்காரம் உண்மை இல்லை. அகங்காரம் தான் சைத்தன்யம் பிரதிபிம்பம். இப்போ நினைவுல இருக்கும் போது இந்த சைத்தன்யத்தோட பிரதிபிம்பம் இருக்கிறதுனால இருக்கிற சரீரம் மனசு இருந்தா கூட எனக்கு என்ன பிரச்சனை? நானே அது நிஜம் சத்தியம்னு சொல்லிட்டு அது பத்தி கவலைப்படணும், வரி பண்ணிக்கணும்? நம்முடைய கவலை எல்லாம் அதுதானே. காம்படிஷனும் கம்பேரிசனும் எல்லாமே அந்த அகங்காரம் மையமா வச்சுக்குதான். அது படாத பாடுபடுறோம். நம்ம படுறது மட்டும் இல்லாம எல்லாரும் படாத பாடு படுத்துறோம். அதுல நம்ம எல்லாரும் திறமைசாலி. எதுக்கு இந்த வேலை? சரீரம் இருக்கட்டும், உபயோகப்படுத்திக்கோ, உலகம் இருக்கட்டும், இன்டராக்ஷன் பண்ணும். ஆனா இங்க
காம குரோத லோப மோக மதமாச்சரியங்களுக்கு இதுக்கு துக்கத்துக்கு எங்கதான் இடம் இருக்கு? அப்போ துக்கம் என்பது கேவலம் அனாத்மா அகங்காரத்துலதான் இருக்குன்னு உணர்ந்து ஆத்மான எனக்குள்ள அசல் அந்த துக்கம் ட்ரேஸ் இல்ல. அதனாலதான் அது சுகம்னு சொல்லக்கூடாது. பதம் உபயோகப்படுத்திட்டா கூட பரமானந்த ஸ்வரூபம். நாளைக்கு பிரதாரணிகத்துல வரப்போகுது அந்த பரமானந்த ஸ்வரூபம். இது உணர்ந்தவன் ஞானி, உணர்ந்தவன் ஜீவன் முக்தன். அவனு அதுக்கப்புறம் எவ்வளவு நாளைக்கு இந்த சரீரம், இந்த பிராரப்தம், தேச கால பிராரப்தத்துக்கு கூட இவரு எதுவுமே முக்கியத்துவம் கொடுக்கல. எல்லாருக்கும் நமக்கு இந்த உபாதி மூலமா அனாத்ம மூலமா பார்க்கும்போது தேசத்துல வித்தியாசம் இருக்கு. நீங்க அங்க இருக்கீங்க, இவங்க அங்க இருக்காங்க, நான் அடுத்த வாரம் கேம்புக்கு போறேன், அங்க இருப்பேன். தேசத்துக்காக வித்தியாசம் இருக்கு, காலத்துக்காக கூட வித்தியாசம் இருக்கு. இப்ப அமெரிக்கால இருக்கிற ஒரு டைம் வேறாவா இருக்கு, என்னோட பிள்ளை இது அங்க இருக்க, நான் பேசும்போது வேற டைம் காலத்தா இருக்கு. அப்புறம் பிராரப்தம் ஒரு உபாதிக்கு வேற மாதிரி இருக்கு. அதை அப்படியே ஏற்றுக்கும். நான் என்ன பண்ணுவாரு, தேச கால பிராரப்த விஷயங்கள்ல தலை விட மாட்டார். அது பாட்டுக்கு அது அப்படிதான் இருக்கு. அதனால திரிகாலக்னம் அது சொன்னாரு, முன்னாடி என்ன சொன்னாரு, இதெல்லாம் அதுல பிரமணம் இருக்காது. கதை சொல்லும் போது எல்லாம் சொல்லுவேன். அதை சங்கரர் திரிகாலக்னி இல்லையா, அவருக்கு முன்னாடி தெரியாதுன்னு சொல்லிட்டு அது காலமே இல்லை. பாருங்க, கதை கேட்கறதுக்கு கருத்து கேட்கறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அந்த மெச்சூரிட்டி இருந்த இந்த வேதாந்தம் இது வாங்கிதான் ஆகணும். சிரமப்பட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அந்த புத்தினை நல்ல பாலிஷ் பண்ணி அது என்னென்னமோ படகு என்னென்னமோ வச்சிருக்க நீக்கணும். அந்த தோச்சி கிளீன் பண்ணி பாலிஷ் பண்றதுக்கு பேருதான் சிரவணம், சத்சங்கம். வேற எந்த எதுனாலையும் நடக்காது. நீ ஏதாவது பண்ணு, பெரிய பூஜை பண்ணு, என்னென்னமோ பண்ணு, நீ பெரிய மகாத்மான்னு போய் தரிசனம் பண்ணு, உனக்கு உள்ள இந்த முமுட்சுத்துவம் தீவிர சிந்தனை ஏற்பட்டு திருஷ்டிகோணம் அப்படி திரும்பிட்ட, எனக்கு இந்த துக்கமான இந்த சம்சாரம் இது எனக்கு தேவையா? தேவையில்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போவேன். நாளைக்கு போக மாட்டேன். எதுக்கு போகணும்? இங்கிருந்து அங்கே இருப்பேன், அறிவோடு இருப்பேன். எங்க ஓடி போகாது. தேச கால பிராரப்தம் అనేది அது ஒரு வேற கதை. ஞானி இந்த பிராரப்தம் இருக்குன்னு கூட கவனிக்க மாட்டேன். ஆகவத்தம் என்ன உதாரணம் கொடுக்கிறது, குடிக்காரனுக்கு உடம்பு மேல துணி இருக்கா இல்லைன்னு கூட தெரியாம எப்படி இருப்பானோ அப்படி இருப்பாரு. உண்மத்தவத்து பாலவத்தன் பிராரப்தம். ஏன்னா நமக்கு ரொம்ப தொந்தரவு பண்றது, இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் கூட நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு நல்ல வேண்டியவனும் இறந்து போன போது மனசு ஆடி போயிடும். இல்ல இதுக்கே ஒரு வியாதி அந்த கஷ்டம் வரும்போது அப்போ இந்த ஞானம் எல்லாம் எங்கோ ஆகக்கூடாது. அதுக்குதான் திருடப்படுத்துக்கணும் தெம்பி இருக்கும் போது. அதனால நிறைய கருத்துகள் இருக்கு. நான் ஸ்லோகம் முடிச்சு விடுறேன். அது கூடவே விஸ்தரிச்சு கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. என்ன சொல்றாரு இப்போ, திரும்பி அந்த அத்தியாச விஷயத்துக்கு வந்தாரு. ஜீவன் பத்தி சொல்லி, ஜீவன் சித்பிம்ப சாட்சி, சித்பிம்பத்துக்கு சாட்சியா முன்னாடி உபயோகப்படுத்திட்டல சாட்சியனை பதம். சாட்சியா இருக்கிற ஆத்மா தியாம் பிரசங்கதக அப்படின்னா புத்திக்கு அது பக்கத்துல நெருங்கி இருக்கிறதுனால
புத்திக்கு பக்கத்துல நெருங்கி இருக்குன்னு நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, అసలు ఆత్మలో ఉలగం இருக்கு. ஆத்மலோ சரீரங்கள் இருக்கு. சரீரத்துல ஆத்மா இல்லை. சரீரத்துல என்ன இருக்கு? ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் மட்டும்தான் இருக்கு. ஆத்மாலதான் எல்லாமே இருக்கு தவிர இந்த சரீரத்துல ஆத்மா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஆத்மலதான் சரீரம் இருக்கு. ஜலத்துலதான் அலை தெரியறது. அலை தனியா இருக்க. அதனால இங்க பிரசங்கதகன்னு அர்த்தம் இங்க வந்து அந்த ப்ராக்சிமிட்டி க்ளோஸ்னஸ்னால என்ன ஆச்சு, அங்க ஏகத்திர ஒன்னாய் போன மாதிரி ஆயிடுச்சு. நான் முதல்ல இருந்து பேசினது தொடர்ந்து அதே இருக்கு. அந்த ஒண்ணு ஒன்னாய் எது எதுன்னு தெரியல. அதுதான் நான் எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிட்டே வந்த எப்படி ஆயிடுச்சுன்னா, வாசாத் அனலாக்த லோகவத்து, நெருப்பு கூட தொடர்போட இருக்கிற இரும்பு துண்டு போல். அயச பிண்டமனி வேற டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் வரும். இங்க பிண்ட ஐரன் பால்ன்னு சொல்லல. ஆனா லோகம்னா இரும்பு. அந்த இரும்பு ஏதோ ஒரு துண்டு பீஸ், அது ஸ்கொயரா இருக்கா, ரெக்டாங்கிளா இருக்கா, உருண்டையா இருக்கா, எப்படி இருக்கட்டும். அனலகன்னா நெருப்பு, அக்னி. அக்னி கூட வந்து அது கொஞ்ச நேரம் இருந்ததுக்கு அப்புறம் எப்படி என்ன ஆச்சு, அந்யோன்யம் அத்தியாசவசாத் பிரதீயதே. அக்னியோடைய சில 2 குணங்களை இந்த இரும்பு எடுத்துக்கிறது. இரும்புக்கு இருக்கிற சில குணங்களை வந்து அக்னிக்கு கொடுத்துச்சு. எப்படி? அக்னியோடைய 2 முக்கியமான குணங்களை வந்து சூடு தன்மை அண்ட் வெளிச்சம். இந்த இரும்பு துண்டு நல்ல சிகப்பு அதே கலர் ஆயிடுச்சு, அக்னி போல இருக்கும் இல்லையா. அப்புறம் சுடும் அதையும் கூட. அப்புறம் அக்னிக்கு உண்மையா கொடுத்தது போல ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, இந்த இரும்பு துண்டுடைய சைஸ் கொடுத்துச்சு. நீங்க அதை எடுத்து வச்சு பாருங்க, அந்த ஷேப்ல அக்னி இருக்கிற போது. ஆனா அக்னிக்கு ரூபம் இல்லை. அக்னிக்கு ரூபம் இல்லை. ரூபம் இல்லாதது எல்லா ரூபங்களும் பார்க்கறதுக்கு காரணமா இருக்கு அக்னி தத்துவம். அதுக்கப்புறம் அதோடைய சைஸ் கொடுத்துச்சு. சைஸ்ன்னா வெயிட். அப்படி இருக்கு. என்ன நான் ஷேப்னு சொல்லணும். வெயிட்டும் கொடுத்துச்சு, ஷேப்பும் கொடுத்துச்சு. இப்போ ஆக்சுவலா நீங்க அப்படியே பார்த்தா அது அக்னி போலதான் இருக்கு. ஆனா அக்னி ஷேப் வந்துச்சு பாருங்க. 2 வந்து இதுல வந்து குணங்கள் அந்த அக்னி போனது போல இருக்கு. அக்னில இருந்து இது 2 வாங்கிடுச்சு. அதே போலதான். ஆனா அக்னிக்கு ரூபமே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் பாருங்க. இது எதுக்கு தொடர்பா இருக்கிறதுனால இது வந்து காந்திவந்தமும் ஹீட்டு சூடு வாங்கி இருந்ததோ அதெல்லாம் போயிடும். அக்னிக்கு ரூபமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது நீ என பக்கத்துல வந்த கொஞ்சம் நீ வாங்கிக்குவானே, அது வாங்கிச்சு. அந்த வாங்கிக்கிறதுனேது அந்த உபாதியுடைய தர்மமா இருக்கு. இந்த புத்தி நிறைய ஆத்மா எல்லா இடத்துலும் இருக்கு. எங்கெங்கெங்கெல்லாம் ஒரு அந்த புத்தியனே பாலிஷ்டு ஸ்டோன் போல இருந்து பிரதிபலிக்கிறது. சோ வாட்? இப்போ நான் யாருன்னு சொன்ன வந்து சர்வகத நித்ய சர்வகத ஸ்தாணு அச்சலோயம் சனாதனஹ. தெரியுது அந்த ஒரு பதத்தின்னு எவ்வளவு தியானிக்கணும், சிந்திக்கணும்னு.
எவ்வளவு நாளைக்கு சும்மா அதன் இதன் இதுதான் சிந்தனை, இது தியானம் பண்ணணும். நித்யஹ என்ன, எது நித்தியம், எது சொல்லி எது பார்த்து நீ நித்தியம் சொல்ல முடியும்? உனக்கு தெரிஞ்ச வரைக்கும், உன்னுடைய நாலேஜ் தெரிஞ்ச வரைக்கும் சும்மா சொல்லுவேன் கடவுள் நித்தியவன். கடவுள் நீ பார்த்தியா? ஆகாசம் இல்லையே தூக்கத்துல. தூக்கத்துல உங்களுக்கு ஆகாசம் தெரியல, கனவுல தெரியுற ஆகாசம் வேற ஆகாசம். அது அது எங்க போச்சு இப்போ? இப்ப அந்த ஆகாசம் கூட கொண்டு வந்து நீங்க இந்த ஆகாசம் கூட பக்கத்துல வச்சுக்க வேண்டியதானே? எது சத்தியமணி உன்னுடைய அறிவு, நீ எவ்வளவு படிச்சு என்ன ஆயிடுச்சு, இப்படி 60 70 கேன் யூ சே எனிதிங்? கிருஷ்ணா சத்தியம்னு சொல்லுவியா? சத்தியம்னா இருக்கணும் இல்லையா? உன்னோட அம்மா அப்பா தாத்தா கொலு தாத்தா சத்தியம் இருக்காங்களா? சத்தியமன் என்ன? திரிகால அபாரிதம் தத் சத்தியம். டெல் மீ நவ். ஒன்னும் சொல்ல முடியாது நார்மலா. நான்தான் சத்தியம்னு தோணுறது சார், கொஞ்சம் கொஞ்சம். இப்ப அந்த நானு சத்தியம்னா எந்த வகையில, எந்த திருஷ்டிகோணத்துல? சரீரம் வச்சா, அறிவு வச்சா, வேதிக்கு சம்பந்தம் இல்லாம அனந்தமா ஏகமா இருக்கிற ஆத்மா நான். கிராஸ் மைண்டா இருந்த கன்சீவ் பண்ணாத இந்த தாட், சட்டில் சட்டில் சூக்ஷ்மதரம் நித்தியம் தத்துவமே त्वमेव தட் கைவல்யோபனிஷத். அந்த சூக்ஷ்மத்துக்கு நமக்குள்ள கொண்டு வந்துக்கணும். இல்லைன்னா என்னாச்சு? ஜட ஜடத்துவம், ஜட அஜடத்துவம், சித ஆத்மச்சேதச. பாருங்க, ரெண்டு அஜடமானது ஜடமா இருக்கிற போல, ஜடமா இருக்கிறது அஜடமா இப்படி மிக்ஸ் ஆகி போச்சு. அதே போல బింబ చైతన్యతకి బింబతకి ఒరిజినల్ కాన్షియస్ ఆర్సీ இருக்கு, ரெண்டு எதனேது தெரியாம இப்படி மிக்ஸ் ஆயிருக்கு. நீ கூல வெயில் காலம் கூல சிந்தனை பண்ணி வேதாந்த கூல்ட்ரிங்க் குடிச்சுக்கிட்டே உணரு, தெரிஞ்சு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.